பெருமதிப்பிற்குரிய செந்தமிழ் நெஞ்சத்தினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நமது புலவர் வகுப்பு இலக்கிய கல்வியிலே நாம் இதுவரையில் செவ்வியல் இலக்கியங்கள் 41 சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற கழக இலக்கியங்கள் 17 மேல்கணக்கு நூல்கள், அதிலே 10 பாட்டிலே நாம் இதுவரை 5 ஆற்றுப்படைகள் நூல்களிலே பெரும்பானாற்றுப்படையை நாம் பார்த்தோம். அது புறத்திணையை சார்ந்தது. அதன் பிறகு அகத்திணையை சார்ந்த முல்லைப்பாட்டை நாம் இன்று பயிலவிருக்கின்றோம். அதற்காக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பிலே, பாவலர் பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவரை பற்றிய குறிப்பை நான் முதலிலே சொல்லிவிடுகின்றேன். அவர் பெயர் மதிவேந்தன், முனைவர் சே மதிவேந்தன். ஜே என்பது அவருடைய தந்தையார் பெயருடைய முன்னெழுத்து என்பதால் அதை தமிழே சே என்று சொல்கின்றேன். முனைவர் சே மதிவேந்தன் இளங்கலை தமிழ் முடித்துவிட்டு முதுகலை தமிழையும் முடித்திருக்கிறார். பிறகு முதுகலை மொழியியல் படித்திருக்கிறார். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ். அதன் பிறகு இளம் கல்வியியல் பிஎட், பிறகு மெய்யியல் முதுவர் எம்ஃபில், அதன் பிறகு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். முனைவர் பட்டத்தினுடைய தலைப்பு தான் நமக்கு மிகவும் ஈர்ப்பானது, ஓப்பானது. ஏனென்று சொன்னால் தனித்தமிழ் இயக்கத்தை பற்றி மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த தனித்தமிழ் இயக்கத்தை பற்றியும் அதன் தொடர்பான செய்திகள் குறித்தும், இந்த தனித்தமிழ் இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் அவ்வளவாக வராத ஒரு சூழலில் தோழர் அவர்கள் மிக குறைந்த ஆய்வுகள் தான் நடந்திருக்கின்றன. அத்தகைய சூழலில் தோழர் மதிவேந்தன் அவர்கள் தனித்தமிழ் இயக்க இதழ்கள், அவற்றினுடைய செயற்பாடுகள், அந்த செயற்பாடுகளுடைய விளைவுகள் என்ற தலைப்பிலே தனித்தமிழ் இயக்க இதழ்கள், செயற்பாடுகள், விளைவுகள் என்ற தலைப்பிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் ஆய்வு செய்திருக்கிறார், முடித்திருக்கிறார். அவருக்கு நாம் அனைவர் சார்பாகவும் அந்த நேரத்திலே அதற்காக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இன்னொரு செய்தி இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அவரை தனித்தமிழ் இயக்கத்திலே ஈடுபாடு நிறைய அவருக்கு வந்துவிட்டது. இந்த தலைப்பு எடுத்த பிறகு தொடர்ந்து பாவலரேறு அவர்களுடைய எழுத்துக்களின் மீதும் பெரும் அக்கறை விழுந்து விட்டது. அதனாலே திருப்பி அவர் பாவலரேறு அவருடைய புகழை பரப்புகின்ற வகையில், அவருடைய பணியை புகழை என்று சொல்ல விட அவருடைய பணியை பரப்புகின்ற வகையிலே அவருடைய ஆய்வுகள், இலக்கிய ஆய்வுகள், நூல்கள், கட்டுரைகள் பெரும்பாலும் அந்த பாவலரேறு அவருடைய எழுத்துக்களை பற்றியதாக இருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அவர் இதுவரையிலும் இந்த படிப்புகள் நான் சொன்னேன், அந்த படிப்புகளுடன் பட்டய சான்றிதழும் பெற்றிருக்கிறார். கல்வெட்டும் பண்பாடும் என்ற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டய படிப்பும் முடித்திருக்கிறார். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய அம்பேத்கர் கல்வியியல் என்ற பட்டய படிப்பை முடித்திருக்கிறார். கணினி இணையம் தொடர்பான பட்டய படிப்பை முடித்திருக்கிறார். ஆய்வு நூல்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடல்களின் யாப்பு அமைதி என்ற நூலை அவர் யாத்திருக்கிறார். அதற்காக அவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பேராசிரியர் லட்சுமி அம்மையாருடைய பணி நிறைவு விழாவிலே அவர் ஒரு விழா போட்டி நடத்தினார்கள். அதில் முதல் பரிசு இந்த நூலுக்கு அவர் கிடைத்திருக்கிறது என்ற செய்தி இங்கே குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கின்றது. மறுபடியும் பாவலர் பெருஞ்சித்திரனார் எனும் சொல் என்ற நூலையும் அவர் எழுதி அது உலகத் தமிழராட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தியும் ஓப்பான செய்தியாகும். அது மட்டுமன்று பாடான் என்ற தமிழில் திறனாய்வு நூலையும், அனிச்சம் தமிழியல் ஆய்வு என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். விருது என்று சொல்லப்படுகிற சிறப்பாரத்தை அவருக்கு பொருணை இலக்கிய களம், தமிழ்நிலம் அறக்கட்டளை, நாங்கள் அறக்கட்டளை, சான்லாக்ஸு பன்னாட்டு தமிழியல் ஆய்விதழ் உள்ளிட்டவை இணைந்த அமைப்பு தமிழ் இலக்கிய வித்தகர் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. கல்வி பணியை எடுத்துக்கொண்டால் அவர் குருநானக் கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையிலே விரிவுரையாளர் பணியாக
3 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அதன் பிறகு இப்பொழுது சென்னை காஞ்சிபுரம் அல்ல, திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செய்யாறு என்ற ஊர், அந்த நகர். அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணாவுடைய முதலமைச்சராக இருந்தபோது அங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மேலவை தலைவராக பேரவைத் தலைவராக செயலாற்றினார். அவர் எழுதிய பெருமானாற்று படை நான் நடத்தும்பொழுது கூட அடிக்கடி நான் அவருடைய உரையை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த ஊரில் தான் அவருடைய முயற்சி தான் அந்த கல்லூரியை வந்தது. அங்கே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த கல்லூரியில் தான் அவர் நம்ம பேராசிரியர் மதிவேந்தன் அவர்கள் இளங்கலை படித்தார். தான் படித்த கல்லூரியிலேயே இப்பொழுது அவர் பேராசிரியராக பணிபுரிகிறார். இப்படி பல பணிகளை, அவருடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பன்னாட்டு கருத்தரங்கம் 10 கருத்தரங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பிடத்தகுந்தது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். நம்முடைய தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய தாய்த்தமிழ் நாடுகள் என்று சொன்னால் அது தமிழீழமும் தமிழ்நாடும். அந்த தமிழீழத்தினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவர் முதலாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு என்ற மாநாடு 2020 அதில் தமிழ் உலகிற்கு பாவலரேறு அளித்த பங்களிப்புகள் என்ற தலைப்பிலே அங்கே கட்டுரை படித்திருக்கிறார். தமிழ்நாட்டு ஆறுகளுடைய வரலாறுகள், ஆறுகளும் தமிழ் குமுகமும், அது செய்யாறு, அவர் இருக்கின்ற ஊருடைய ஆறு, அதை பற்றி ஒரு கட்டுரை. அயோத்திதாச பண்டிதருடைய பார்வையிலே கிறித்தவம், பிறகு பாவாணர் பார்வையிலே திருக்குறள் இன்பத்துப்பால், தனித்தமிழ் இயக்க ஆளுமையிலே பாவலரை அவர் விடுவதற்கு மனமே வருவதில்லை. அதுதான் அவருடைய நெறியாளர், என்னப்பா நீ ஒரு தலைப்பு எடுத்துட்டு அங்கேயே போய் சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லுவாராம். தனித்தமிழ் இயக்க ஆளுமை, பாவலரேறு, விளிம்பு நிலை மக்களினுடைய உளவியல், தனித்தமிழ் இயக்க இதழ்கள், செயற்பாடுகள், விளைவுகள் பற்றி ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிலே கட்டுரை படித்திருக்கிறார், ஆய்வு கட்டுரை. தனித்தமிழ் இயக்க இதழியல் வரலாறு, அதிலேயும் தென்மொழி இதழை பற்றி அவர் படித்திருக்கிறார். இப்படி பல கட்டுரைகள் அந்த பன்னாட்டு கருத்தரங்கிலே மட்டுமன்று, இந்திய அளவிலான கட்டுரைகள் 8 படைத்திருக்கிறார். கருத்தரங்கில் கலந்து கொண்டு வட்டார கட்டுரைகள் 7 படைத்திருக்கிறார். அதிலே அந்த 7 வட்டார கட்டுரைகளிலே மறைமலடிகளை முல்லைப்பாட்டு, இன்றைக்கு அவர் நடத்த இருக்கின்ற முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை மறைமலடிகள் அவர் எழுதியிருக்கிறார். அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அவருடைய நோக்கம் போக்கும் தமிழ் இலக்கியத்தில் சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய கருத்தரங்கிலே அவர் அந்த கட்டுரையை படித்திருக்கிறார். இதழ்களில் 8 இதழ்களில் அவர் கட்டுரை வரைந்திருக்கிறார். இணைய இதழ்களிலும் கட்டுரை வரைந்திருக்கிறார். இணையதள கட்டுரைகள் 5 வரைந்திருக்கிறார். பயிலரங்குகள் 12 கலந்து கொண்டிருக்கிறார். கருத்தரங்குகள் 18 கலந்து கொண்டிருக்கிறார். நாட்டு நல பணி திட்டம், NSS, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் என்று நினைக்கிறேன், அந்த நாட்டு நல பணி திட்டத்திலே பணியாற்றி இருக்கிறார். இப்படி பல சிறப்பு தகுதிகளை உடைய அவர் இன்றைக்கு அவருடைய சிறப்பு தகுதியில ஒன்று கூடுதலாக சேருகிறது. அது என்னவென்றால், பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்திலே வருகைதரு பேராசிரியராக இன்றைக்கு அவர் இணைந்திருக்கிறார். ஆகவே அந்த சிறப்பு கூடுகின்றது. அவருடைய விளக்க குறிப்பிலே அவருடைய அகவையை கணக்கிட்டதில் 32 வருகிறது. 32 அகவிலே இப்படி பல சிறப்புகளை அவர் பெற்றிருக்கிறார், பல சிறப்புகளை செய்திருக்கிறார். இன்னும் அவர் 30 ஆண்டு காலம் அந்த பணி ஓய்வு என்று சொல்லுகின்ற அந்த 30 ஆண்டு காலம் மட்டுமன்று, அதற்கு பிறகும் தமிழ் தொண்டு ஆற்றிட அவர் களம் கண்டிட நாம் நம்முடைய சார்பாக, அதாவது நீங்கள் உங்களோட சார்பாக, பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அவருடைய தன்விளத்த குறிப்பு அனுப்பியிருந்ததை நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதை ஒரு பாருங்கள். அவர் தன் இனம் என்ற இடத்திலே ஆண் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லாம் இனம் என்று சொன்னால் சாதி பெயரை போடுவார்கள், மதம் பெயரை போடுவார்கள், இந்திய போடுவார்கள். இவர் ஆண் என்று சொல்லி இருக்கிறார். ஆக ஆண் சாதி பெண் சாதி என்று 2 தான் இருக்கிறது, 2 இனங்கள் தான் இருக்கின்றது என்ற பெருநோக்கத்தை உடையவராக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் பகிர்ந்து கொண்டு, முல்லைப்பாட்டு பற்றி நமக்கு பயிற்றுவிக்க அவரை இந்த அரங்கிற்கு உங்கள் அனைவர் சார்பாகவும், பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாகவும் மீண்டும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர், நீங்க தொடங்கலாம்.
இங்கே கொஞ்சம் ஒலி வாங்கி முடுக்கணும். ஆமா, அதோ வணக்கம். நன்றி. ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து என்னை பத்தி கூடுதலா சொல்லியிருக்காருன்ற ஒரு இது இருக்கு. இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எனக்கான இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்க எனக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில நம்ம பாவலர் பைந்தமிழ் பயிற்சகத்திற்கும் அதன் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா குணத்தொகையன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடப்பகுதி அப்படின்றத வந்து சான்றோர் பெருமக்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த மாணவன் உங்களுடைய ஒரு நண்பன் அப்படின்ற அடிப்படையில தான் என்னுடைய இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறை குறை அல்லது எதுன்றதை நீங்க வந்து இறுதியாக சொல்லும் பொழுதும் அடுத்தடுத்த என்னுடைய பயணத்தில் அதை நான் வந்து திருத்தம் செஞ்சுக்கிறேன். நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம். இந்த பாடல் அப்படின்ற அந்த பாடம் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு என்கிற இந்த பகுப்பு நூலானது நமக்கு வந்து 10 பாட்டு, அதாவது தமிழர்களுடைய வரலாற்றை அகம் புறம் என்ற 2 நிலைப்பாடுகளுடையதா நம்ம வந்து பகுக்கிறாங்க. இது ஒரு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்ற 2 பக்கங்களையும் அக வாழ்க்கை புற வாழ்க்கை, ஒரு தலைவன் தலைவி, ஒரு ஆண் பெண் இவுடான செயல்பாட்டை வந்து அக வாழ்க்கை என்ற ஒரு வரையறைக்குள் வகிக்கிறார்கள். அடுத்ததாக தன்னுடைய கொடை, புகழ், வீரம் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை வந்து புற செயல்பாடுகள் அப்படின்றாங்க. அந்த புற வாழ்க்கையும் வந்து தமிழர்கள் வெகுவாக பதிவு செய்திருக்கக்கூடிய இலக்கியமாக நம்முடைய இந்த கழக இலக்கியங்கள், சங்க இலக்கிய பதிவுகள்ல பார்க்கிறோம். அது 8 தொகை 10 பாட்டு என்ற 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அதில் 10 பாட்டு என்கிற வகைப்பாட்டில் நமக்கு வந்து இந்த முல்லைப்பாட்டு என்கிற ஒரு பகுதி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே பாட்டு என்ற அந்த சொல்லுடைய நம்ம வந்து பார்க்கிறோம். பாட்டு என்றால் பாடப்படுவது. இதையெல்லாம் நம்ம வந்து இந்த முல்லைப்பாட்டு அல்லது சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே வந்து வாய்மொழி இலக்கியங்களாக இருந்து அவை வந்து பாடப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு வரலாற்றை நம்ம வந்து தொடர்ச்சியா பார்க்கிறோம். குறிப்பா 500 என்ற அந்த பகுதியில நூல்ல வந்த அடிகளை சொற்களை திரும்ப பயன்பட்டிருக்கக்கூடிய நிலைமையா அந்த ஒரு வாய்மொழி இலக்கிய மரபு செழுமையாக இருந்ததை இந்த சங்க இலக்கிய நூல்கள், பாடல் அடிகள் நமக்கு வந்து திரும்ப உணர்த்துது. அந்த வகையில இந்த பாட்டு என்பது முற்காலங்களில் வாய் வழியாக பாடப்பட்டு பின்னாடி சுவடிகளில் அவை வந்து நெறிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து பார்க்க முடியுது. அப்படி இந்த பாட்டுன்னு சொல்லும் பொழுது வெறும் வரி அப்படின்ற அல்லது அடி என்ற அந்த சொல்லோட நம்ம வந்து 2த்தையும் புரிஞ்சுக்கணும். அடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்க இலக்கிய பாடல் அடிகள் என்றுதான் நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். சங்க இலக்கிய பாடல் வரிகள் என்று சிலர் அறிஞர் பெருமக்களும் நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்துறோம். அப்படி வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நம்ம வந்து இலக்கண மரபு, தமிழ் இலக்கண மரபு, ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்கிற அந்த பா வகை மரபுக்குள் நம்ம வந்து இந்த இது வைக்கும். அது வந்து நம்ம ஒரு அழகீட்டு வாய்ப்பாடு அடிப்படையில் நாம் செய்யணும். இதை வந்து இலக்கண முறைப்படி இருப்பதை வந்து பாடல் அடிகள் அப்படின்னு சொல்லணும். பாடல் அடிகள் என்றும் நம்ம வந்து செய்யுள் தாண்டி உரைநடை மரபுக்குள் இருக்கிறத வந்து வரிகள் என்று சொல்லணும். அப்படி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பாடல் அடிகள் என்று நம்ம வந்து இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது முல்லைப்பாட்டு பாடல் அடிகள் அடிப்படையில 103 அடிகள், 1-3 103 அடிகளை கொண்ட பாடல் அடிகளை கொண்ட ஒரு சிறு பணுவலாக நூலாக இந்த முல்லைப்பாட்டு விளங்குகிறது. இந்த முல்லைப்பாட்டை வந்து நம்ம வந்து எழுதியவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நப்பூதனார் அப்படின்ற புலவரை நம்ம வந்து சொல்றாங்க. இந்த முல்லைப்பாட்டு நமக்கு வந்து நப்பூதனார் அப்படின்ற புலவரோட நம்ம வந்து பொருத்தி பார்த்துக்கிறோம். இந்த முல்லைப்பாட்டுக்கு வந்து ஒரு நினைவு பாடலா வந்து நம்ம வந்து பின்னாடி உருவான ஒரு தனிப்பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா, முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாதொடும் 10. அதாவது முதல் அடியில சொல்லும் பொழுது 10 பாடல்கள் என்னன்னு அப்படின் பொழுது முருகு பொருநாறு 12 முல்லை, அந்த முல்லை என்கிற அந்த இது வந்து
நமக்கு வந்து இங்கேயே நம்ம சொல்றாங்க. அது முல்லைப்பாட்டு. நப்பதினார் எழுதிய இந்த முல்லைப்பாட்டை நமக்கு சொல்லுது. இந்த முல்லைப்பாட்டு வந்து நமக்கு வந்து முதலாவதாக நம்ம வந்து அடுத்து அமையக்கூடிய பாட்டு என்ற முடியக்கூடிய நூலா குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற ஒரு நூலும் நமக்கு வந்தீங்கன்னா, ஆனால் முதலாவதாக அமைவது முல்லைப்பாட்டு. இந்த முல்லை திணையை மையமாக கொண்டு அமைவது இந்த முல்லைப்பாட்டு. அதே போல குறிஞ்சி திணையை வைத்து குறிஞ்சிப்பாட்டு என்கிற அடியும் நமக்கு இருக்கு. இந்த 10 பாட்டில் அளவால் மிகச்சிறிய நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது முல்லைப்பாட்டு தான் நமக்கு அறிய முடிகிறது. அளவால் மிகச்சிறிய நூல் அப்படின்ற அடிப்படையில். அதுக்கு அடுத்து இந்த வந்து எந்த பாவகையில ஏற்றிருக்காங்கன்னா, பெரும்பாலும் சங்க இலக்கிய நூல்கள் ஆசிரியப்பா என்ற வகையில் தான் இவை இயற்றப்பட்டிருக்கின்றன. அந்த ஆசிரியப்பா அடிகளை வகையில தான் வந்து இந்த முல்லைப்பாட்டும் அமைந்திருக்கு. குறிப்பா நேரிசை ஆசிரியப்பா என்கிற வடிவத்தில் இவை அமைந்திருக்கின்றன. இந்த முல்லைப்பாட்டுடைய நம்ம அந்த நூல் குறிப்பு, நூலாசிரியர் குறிப்பு, உரையாசிரியர்கள், பதிப்பாசிரியர்கள், கதையினுடைய அந்த பொருண்மையினுடைய சுருக்கம், பாடலோடு தொடர்புடைய மேற்கோள்கள், அறிஞ்சொற்பொருள், இலக்கண குறிப்பு என்கிற அடிப்படையில் தான் நான் வந்து இதை வந்து வகைப்படுத்தியிருக்கிறேன். அந்த நெறியிலேயே நம்ம வந்து தொகுத்து போவோம். இந்த நூல் வந்து முல்லைப்பாட்டு கிபி, அதாவது நமக்கு வந்து சொல்றாங்க கிமு 3ஆம் நூற்றாண்டு என்கிற அளவில் இவை வந்து எழுதப்பட்டிருக்கும் என்ற கருத்தை மறைமலை அடிகள் அதை முன்வைக்கிறார். எல்லோரும் பிறகு இந்த கிபி தொடங்கி அல்லது கிமு 3 கிபி 3 என்ற சங்க இலக்கிய காலகட்டத்தை தொடங்கில இடையில வைக்கிறாங்க. முல்லைப்பாட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு என்ற அளவில் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த நூலை முதலாக பதிப்பு செய்யும் பொழுது 1889ஆம் ஆண்டு உவேசா அவர்கள் 10 பாட்டு மூலமும் நச்சினார்க்கினேர் உரையும் என்ற தலைப்பில் முதலாக பதிப்பு செய்கிறார் அப்படின்ற அந்த அடிப்படையில பார்க்க முடியுது. பதிப்பு என்கிற அடிப்படையில் 1889ஆம் ஆண்டு நச்சினார்க்கினியர் வந்து அந்த உரையோடு 10 பாட்டு மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் என்கிற தலைப்பில் அவை பதிப்பிக்கப்படுகிறது. இந்த நூல் வந்து குறிப்பா இது ஏன் ரொம்ப பரவலாக்கம் பட்டது அப்படின்ற ஒரு காரணத்தை தேடும் பொழுது, இது வந்து இளங்கலை படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக இவை இருந்து, குறிப்பா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இளங்கலை பட்ட மாணவர்களுக்கு இந்த முல்லைப்பாட்டு என்பது ஒரு பாடநூலா இருந்திருக்கு. இந்த பாடநூலுக்கு நச்சினார்க்கினியர் உரை தான் வந்து முதல் தொடக்கத்துல நமக்கு வந்து இருந்திருக்கிறது. அந்த உரைகள் அப்படின்ற அடிப்படையில ரொம்ப கடினம தன்மையோடு புரிந்து கொள்ள முடியாமல், மாணவர்களுக்கு எளிமையாக இல்லாமல் ரொம்ப ஆழமான கருத்துக்களோடு இருந்ததால அவை எளிமைப்படுத்த வேண்டி குறிப்பா மறைமலடிகள், சென்னை கிறித்துவ கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த மறைமலடிகள் 1903ஆம் ஆண்டு இந்த தன்னிடம் இருந்த சுவடிகளை, ஓலைச்சுவடிகளையும் கொண்டு பிற சுவடிகளையும் ஒப்பு நோக்கி இந்த உரைகளோடு இணைத்து தன்னுடைய கருத்துகளையும் சேர்ந்து ஒரு தெளிவான எளிமையான உரையாக அவர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்கிற நூலை 1903 என்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்காக பதிப்பு செய்கிறார். அதோடு மறைமலடிகள் 1903 செய்யும் பொழுதும் அந்த முதல் பதிப்பு செய்யறாங்க. பிறகு நச்சினார்க்கினியரனுடைய அந்த பதிப்பு வருது. உவேசாவும் வந்து தன்னுடைய காலகட்டத்திலே அதே காலகட்டத்துல தன்னுடைய பதிப்புகளையும் மேற்கொள்கிறார். உரை எழுதி திரும்பவும் பதிப்பு செய்யறாரு. நச்சினார்க்கினியர், பெருமழை புலவர் பே.வே. சோமசுந்தரனார், வைமு கோபாலமாச்சாரியார், கோவை பண்டிதர் திருச்சிற்றம்பலம், கா.ரா. கோவிந்தராஜ முதலியார், புலவர் கா. கோவிந்தன் ஐயா சொன்ன செய்யாறு அரசு கலைக்கல்லூரி இந்த கல்லூரி வந்து உருவாவதற்கு அடித்தளமிட்ட செய்யாறுடைய மண்ணின் மைந்தராக விளங்கக்கூடியவர் புலவர் கா. கோவிந்தன். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கல்லூரி தான் நான் இளங்கலை பட்டப்படிப்பும் நிறைவு செய்தேன். தற்பொழுது அங்குதான் பணியாற்றி வருகிறேன். இந்த புலவர் கா. கோவிந்தன் பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களுக்கும் உரை எழுதக்கூடிய நன்மையில முல்லைப்பாட்டுக்கும் அவர் வந்து உரை எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த முல்லைத்திணை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் என்கிற நிலையில் நாம் வந்து பார்க்கிறோம். அந்த நிலையில் முதற்பொருள் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து கருப்பொருள் என்பது நிலம் சார்ந்த தன்மையாக நாம் பார்க்க முடிகிறது. அதுல வந்து முதற்பொருள் நிலம்,
காடும் காடு சார்ந்த இடமும். காடு பகுதியானதும் காடு சார்ந்த அந்த பகுதிகளோடு இணைந்த நிலமும் இந்த நிலமாக நமக்கு அமைகிறது. அது முதற் பொருள் என்கிற நிலையில் அமைகிறது. அதே போல உரிப்பொருள். உரிப்பொருள் என்பது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதாவது எதிர்பார்த்து காத்திருத்தல். தலைவன் வெளி சென்றிருக்கிறான், அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருளை தெரிந்து கொண்டால் நாம் இந்த முல்லைப்பாட்டினுடைய தன்மையை அப்படியே ஒரு நேர்கோட்டில் அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு சரியா அமையும். அப்படின்றதால இந்த முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருளை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். முதற் பொருள்னு சொல்லும் பொழுது காடும் காடு சார்ந்த இடமும் என்கிற நிலை. அடுத்ததாக உரிப்பொருள் என்பது இந்த இருத்தல் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காத்திருத்தல் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை அடுத்ததாக கருப்பொருள் என்பது ஒரு 14 வகையான கருப்பொருளை நமக்கு சொல்றாங்க. அது சிறுபொழுது, பெரும்பொழுது, தெய்வம், விலங்கு, பூ, பறவை உள்ளிட்ட ஒரு 14 நீர், கிணறு, விலங்குகள், அதுல என்ன பறவைகள் இருக்கு, இதுல எது உயர்குடி, யார் உயர்ந்தோர் தாய்ந்தோர் இப்படின்ற அந்த வகைப்பாட்டுக்குள் பல்வேறு வகையான ஒரு நிலைமைகளை வகுக்கிறாங்க. அதில் 14 வகையான கருப்பொருட்களை இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் நம்ம 5 வகை நிலங்களாக பகுக்கிறாங்க. அந்த 5 வகை நிலங்களுக்கும் இந்த 14 வகையான கருப்பொருட்களை நமக்கு பின்னாடி சுற்றுறாங்க உரையாசிரியர்கள் காலகட்டத்துக்கு வருங்க. அந்த வகையில் இந்த முல்லைப்பாட்டு என்கிற நிலை இதுக்கு பெரும்பொழுது அப்படின்ற அடிப்படையில கார்காலம். கார்காலம் என்றால் மழைக்காலம். இந்த மழைக்காலம் குறிப்பாக ஆவணி, புரட்டாசி என்கிற இந்த தமிழ் ஆண்டு மாதங்கள்ல நமக்கு சொல்றாங்க. காலம் ஆவணி, புரட்டாசி. இந்த கார்காலம் அப்படின்றது மழைக்காலம் அந்த நேரத்துல தொடங்கும். சிறும்பொழுது அப்படின் பொழுது மாலை நேரத்தை குறிக்கிறாங்க. குறிப்பா மாலை 6 மணியிலிருந்து 10 மணி அப்படின்றத மாலை நேரம் அப்படின்றாங்க. தெய்வம். தெய்வம் என்பது ஒரு முதன்மையாக இங்க சொல்லப்படுகிறது. அது திருமால் அப்படின்ற அடிப்படையில் சொல்றாங்க. குறிப்பா புராண கதைகளோடு இணைந்த திருமாலாகவும் இன்றைய சமூகத்தில் வழங்கக்கூடிய திருமாலாகவும் அவை பார்க்கப்படுகிறது. இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரியதாகத்தான் நம்ம தொடங்குறோம். இந்த நூலும் ஒரு கடவுள் வாழ்த்தோடு அமையக்கூடிய தன்மையில நம்ம இருக்கு. அந்த பாடலை நம்ம நேர் பாடல் போகும்போது அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல உணவு, விலங்கு, பூ, பறவை போன்ற பல்வேறு நிமித்தங்களையும் இதுக்குள்ள நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது அடுத்ததாக இந்த நூல் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், அதாவது தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்கிறவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பெற்றிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த நூல் முழுக்க 103 அடிகளில் எங்குமே நேரடியாக இந்த பாண்டிய நெடுஞ்செழியனைத்தான் அது சுற்றி இருக்கிறது என்கிறத சொல்ல முடியாது. ஒரு கொண்டுகுட்டு பொருள்கள் அடிப்படையில் இவை பாண்டிய மன்னனை, நெடுஞ்செழியனை குறிப்பாக அமைந்திருக்கலாம் என்கிற ஒரு கருதுகோளை அடிப்படையில் இவை சொல்லப்படுகிறது. இது இந்த தன்மையில தான் அது ஒரு முழுமையான அகநூல் என்கிற அடிப்படையில் இருக்கு. ஏன்னா பெயர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது புறத்திணை நூலாக, புறநூலாக மாறிவிடும். நமக்கு தொல்காப்பியம் சொல்கிறது, மக்கள் நுதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்ற அந்த நூற்பாவை நம்ம சொல்லுவாங்க. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளலாம். ஒருவரை இன்னார் என்று பெயர் அடையாளப்படுத்திட்டாவோ அல்லது அவர்கள் சார்ந்த பூ அல்லது ஏதோ உயரம் சார்ந்த ஒரு அடையாள குறியீடுகளை வச்சுட்டாவோ அவர்களுடைய தன்மையை சுட்டிவிடும். நமக்கு தெரியும் வேப்பம்பூ, பனம்பூ போன்ற அடையாள குறிகள். அதே போல உயரத்தின் அடையாளமா அவருடைய வில், அந்த மீன் போன்ற குறியீடுகள் இவையெல்லாம் இந்த குறுநில மன்னர்களும் அல்லது மூவேந்தர்களுடைய அடிப்படையும் நம்ம சங்க இலக்கிய பதிவுகள்ல பார்க்க முடியுது. அதனால இதுல எந்த ஒரு பெயரையும் சுட்டவில்லை. அதனால ஒரு பொதுத்தன்மையில் இது ஒரு அகநூலாக அமைந்திருக்கிறதை தெளிவாக பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முல்லைத்திணை அப்படின்றத 2 வகையில நம்ம பிரிச்சுக்கலாம். முல்லை ஒரு அகம் சார்ந்த நூலாகவும் நம்ம அகத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நூலாக அகம் அப்படின்னும் பொழுது இந்த முல்லை அப்படின்ற விஷயம் ஒரு கற்பு சார்ந்த நெறியோடு இணைத்து பேசப்படக்கூடிய ஒரு மரபையும் பார்க்க முடிகிறது. அதே போல வஞ்சிக்கு புறனாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இந்த புறத்திணை மரபுல நம்ம பார்க்கிறோம். அதாவது முல்லைத்திணையில ஐங்குறுநூறுல கூட அந்த சொல் நம்ம கையாண்டிருக்காங்க. பனிமுல்லை பேயனே என்கிற நிலையில் அந்த தொடர் நம்ம முல்லைத்திணை குறிப்பிடக்கூடிய சான்றா இருக்கு. அதே போல குறிஞ்சிப்பாட்டுல 99 வகையான பூக்களை அந்த மலர்களை சொல்லும் பொழுது 46வதாக இடம்பெறக்கூடியது இந்த முல்லைப்பூ, முல்லையினுடைய தன்மையை சொல்றாங்க. அகத்திணையில சொல்லும் பொழுது முல்லை சான்ற கற்பு என்று
கற்பு நெறியோடு இணைத்து பேசக்கூடிய இந்த நிலையில் இந்த முல்லை திணை என்பது அமைகிறது. இந்த முல்லைப்பாட்டு என்கிற நூலுக்கு வந்து நெஞ்சாற்றுப்படை என்கிற ஒரு சிறப்பு பெயரும் அமைகிறது. அதே போல தொல்காப்பியம் என்ற இலக்கண அடிப்படையில் சொல்லும் பொழுது தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடுரை உலகமும் என்கிற நிலையில் இந்த காடு சார்ந்த முல்லை திணைக்கு உரிய ஒரு தன்மையை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு நூற்பாக வந்து தொல்காப்பியத்திலும் நமக்கு இடம் பெற்றிருக்கிறது. அதுபோல இந்த முல்லைக்கு புறனாக எதிர்நிலை ஒரு புறத்திணையாக எது அமைகிறது என்று சொல்லும் பொழுது வஞ்சி என்கிற ஒரு திணை வந்து நமக்கு துறையாக அமையும் பொழுது வஞ்சி தானே முல்லையது புறனே என்கிற வந்து புறனான ஒரு திணை எது அப்படின்னு சொல்லும் பொழுது தொல்காப்பியம் இந்த வஞ்சி திணையை காட்டுகிறது. அதாவது முல்லை காடு சார்ந்து அவர்கள் வந்து பயணப்படுகிறார்கள். இந்த பயணப்பட்ட பிறகு தலைவி இங்க வந்து தலைவன் வருகைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு அகம் சார்ந்த மரபை இந்த முல்லைப்பாட்டு முல்லை திணை வந்து சுட்டி காட்டுகிறது. அதே போல அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியது வந்து வஞ்சி, புறத்திணையாக சொல்லப்படக்கூடிய வஞ்சி என்பதும் காடு பகுதிகளில் நடக்கக்கூடியது. ஆனால் போர் தொடுத்து செல்லக்கூடிய ஒரு புறம் சார்ந்த செய்தியை பதிவு செய்கிறது. இது எதிர்நிலைப்பட்ட ஒரே சிந்தனையோட அடிப்படையில நம்ம வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அதே போல இந்த முல்லைப்பாட்டு என்ன செய்திகளை வந்து முதன்மையா பேசுது அப்படின்னும் பொழுது போருக்கு சென்ற தலைவன் போர் வினைமேற் சென்று அவன் வந்து போர் செய்ய போகும்பொழுது தலைவி அவனை வந்து தன்னுடைய பிரிதலை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வருந்துகிறாள். இருந்தும் ஆண்மகனுக்குரிய அல்லது அரசனுக்குரிய கடமைகளாக வந்து போர் செய்தல் என்பது இருக்கிறது என்கிற நேரத்தை உணர்ந்து அவன் வந்து நான் வந்து குறுகிய காலத்தில் விரைவாக வந்து விடுவேன் என்று ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு போர் செல்ல பகை நாட்டிற்கு செல்கிறான். போர் அந்த காலங்களில் தலைவியானவள் அல்லது அரசியானவள் இங்கு வந்து ஏக்கப்பட்டு கொண்டு தலைவன் இன்னும் மீளவில்லையே என்கிற வருத்தத்தோடு அவள் தன்னுடைய அரண்மனைகளில் வீடுகளில் வாழ்ந்திருக்கிறார். அந்த நிலையில் அவள் என்னெல்லாம் வந்து இங்க சங்கடங்களை சிரமங்களை அனுபவிக்கிறாள் என்கிற ஒரு நிலையும், அதே போல தலைவன் போருக்கு சென்று விட்டான். ஆனால் காலம் சொல்லிவிட்டு போன அந்த காலம், குறிப்பா கார்காலம்னு சொல்லிட்டு போறான். கார்காலத்தில் மழை பெய்து பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குவதற்கு முன்பதாக நான் வந்து விடுவேன். ஏன்னா கார்காலத்தில் தலைவன் தலைவி இருவரும் இணைந்து அவர்கள் வந்து இல்லற வாழ்வுக்குள் செய்முறைப்பட வேண்டும் என்பது ஒரு அகவாழ்வில் வரையறுக்கப்படாத ஒரு விதியாக நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது. அதனால போருக்கு போனவன் சீக்கிரம் நான் வந்துடும்ன்ற ஒரு உறுதியை அழைச்சிட்டு போறான். ஆனாலும் அங்க போற இடத்துல போர்கள் வந்து ரொம்ப நீண்ட காலமாக நடைபெறுவதால் அந்த காலம் வந்து தாழ்ந்து விடுகிறது. நேரம் வந்து அதிகமாயிட்டு காலம் வந்து இந்த காலத்தை வந்து அவனுடைய தன்மையிலிருந்து பேசும் பொழுது அங்க அந்த போர் செய்திகளோடு இணைந்த புறச்செய்திகளையும் அங்க எப்படியெல்லாம் அவன் செயல்பட்டான் அப்படின்றதையும் எடுத்து காட்டிவிட்டு அவன் அங்கிருந்து வெற்றி பெற்றுவிட்டு விரைவாக நாடு திரும்புகிறான் என்கிற ஒரு கதையாடலைத்தான். இது வந்து ஒரு திரைப்பட காட்சி போலவே இருக்கும். நமக்கு ஒரு காட்சிப்படுத்தல் என்கிற அல்லது ஒரு நாடகத்தன்மையில் பார்க்கும் பொழுது ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த செய்தியும் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த முல்லைத்திணை பாடல்கள் அப்படின்னும் பொழுது இந்த செய்தியை தான் முதன்மையாக நம்ம சொல்றாங்க. இது ஒரு 3 நிலைகள்ல நம்ம வந்து பேசலாம். இந்த பாடலடிகளை நம்ம பேசும்போது பார்க்கலாம். அந்த பூத்து குலுங்கக்கூடிய அந்த முல்லைகளை வந்து முல்லைப்பூக்களை கண்டு தலைவன் விரைவாக நம்முடைய நாடு திரும்புகிறான். நாடு திரும்பி தலைவியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படின்றதோடு இந்த 103 அடிகள்ல அப்பூதனார் இந்த முல்லைப்பாட்டு நூலை நிறைவு செய்கிறார். இந்த நூலுடைய முல்லைப்பாட்டு பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இது மட்டும்தான் தனித்த நிலையில் நமக்கு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தனி நூலாக நமக்கு வந்துட்டு ஒரு முல்லைத்திணையை தனித்த நிலையில் சொல்லக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கு. அதே போல சங்க இலக்கியங்கள் குறிப்பா அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை போன்ற பாடல் அந்த நூல்கள்ல இந்த முல்லைத்திணை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தனித்தனி பாடல்களாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் ஒரு முழுமையான ஒரு திணை சார்ந்த நூலாக இந்த முல்லைப்பாட்டு என்பது இருந்திருக்கிறது. இந்த நூல் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஆசிரியப்பா வகை, அதுவும் நேரிசை ஆசிரியப்பா என்கிற அந்த வகைப்பாட்டில் அமைந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த நேரிசை ஆசிரியப்பா அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இலக்கண மரபில் இதனுடைய குறைந்த அடி அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியப்பாவுக்கு குறைந்த அடி அளவு இலக்கணக்காரர்கள் இலக்கண விதியாசிரியர்கள் சொல்லும் பொழுது குறைந்த அளவு 3 அடியுடைய தன்மையும் அதிக அளவு இதுக்கான வரையறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 103 அடிகளை நம்ம வந்து ஒரு ஆசிரியப்பாக்குள்ள அதுவும் நேரிசை ஆசிரியப்பாக்குள்ள பகுத்து பார்க்க முடியாத ஒரு தன்மையும் உள்ளது. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா
பாண்டிய மன்னன் அவன் அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது அவன் யாரெல்லாம் வென்றிருக்கிறான் என்கிற ஒரு கருதுகோளை சொல்லும் பொழுது சேரன், சேரைமான், யானை கட்சே, மாந்தரன், சேரல் இரும்பொறை, சோழன், கிள்ளி வளவன், அதே போல குறுநில மன்னர்கள் திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ, வேண்மான், பொருணன் போன்ற இந்த சிற்றரசல் குறுநில மன்னர்களையும் சேரன் சோழனுடைய அந்த கிள்ளி வளவன், மாந்தரன், சேரல் இரும்புரை போன்ற மன்னர்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்ற செய்திகளையும் உரையாசிரியர்கள் வழியாக தான் அறிய முடிகிறது. பாடல்கள்ல நம்ம நேரடியாக அதை வந்து சொல்ல முடியல. அதோடு இந்த முல்லைப்பாட்டில் மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய, அதாவது குறிப்பா முல்லை நிலத்தினுடைய அந்த காடு பகுதிகளில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களையும் வந்து இறுதியா சுட்டும் பொழுது காயாம்பூ, கொன்றைப்பூ, காந்தல், கோடல் போன்ற மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய அந்த செய்தியும் வந்து இயற்கையோடு இணைந்த மக்கள் தமிழர்களுடைய வாழ்வு என்பதை நாம் நெருக்கமாக அதை வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதோடு விலங்கினங்கள், மான்கள் வந்து பிணை மான் வந்து இணைந்து செயல்படக்கூடியது, ஓடக்கூடியது, இதையெல்லாம் வந்து மன்னன் பார்த்து தன்னுடைய தலைவனுடைய இயக்கத்தையும் தான் எவ்வாறு வந்து இந்த போர் மேல் வினைமேல் சென்ற செயல் வந்து விரைவாக முடியவில்லை என்கிற அந்த வருத்தப்பாடோடு தன்னுடைய நாடு திரும்புவதாக சில இது அமைகிறது. அதே போல அரசனுக்கான காவலர்கள் எல்லாம் எப்படி வந்து செயல்பட்டார்கள், போரில் வந்து போர் வீரர்கள் எவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள், அதே போல பாசறை அமைக்கக்கூடிய செய்தி, அந்த பாசறை கண் வந்து எப்படியெல்லாம் வந்து தங்கியிருக்காங்க, யாரெல்லாம் பணிபுரிந்தார்கள் போன்ற செய்திகளையும் நீங்க முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி நாழிகை கணக்கர், ஒரு நேரத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்ய வேண்டும், எப்பொழுது அதை நிறைவு செய்ய வேண்டும், எப்பொழுது தொடங்க வேண்டும், எந்த நேரம் அது உகந்ததாக இருக்கும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் வந்து நாழிகை கணக்கர் கொண்டு, நாழிகை என்பது நேரம் கணக்கெடுக்கக்கூடியவர்களை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, வரலாற்று செய்தியாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே போல யவனர்கள் என்று சொல்லக்கூடிய கிரேக்கர்கள் வெளிநாட்டவர்களுடைய அந்த பங்களிப்பும் அவர்களோடு நட்புறவில் இருந்தக்கூடிய ஒரு செய்தியையும் வந்து தமிழ் மன்னர்களோடு நெருங்கிய நட்புறவில் இந்த கிரேக்கர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே போல மிலேச்சர் என்று சொல்லக்கூடிய மெய்காப்பாளர்கள், இன்றைய நிலையில அதை வந்து மெய்காப்பாளர்கள் வந்து ஆங்கிலத்துல வந்து பாடி கார்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மெய்காப்பாளர்களுடைய செயல்பாடும் ரொம்ப முக்கியமான பணியா இருந்திருக்கு. இவர்கள் வாய் பேசாதும் அல்லது செவிடர்களாகவும் இருந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு. அவர்கள் வந்து உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் ஒன்று வாய் பேச முடியாதவர்களாக ஊமை என்கிற தன்மையில் இருந்திருக்கிறார்கள், அல்லது செவிடர்களாக காது கேளாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களையும் வந்து சொல்றாங்க. இவங்க 2 பேரும் யவனர்கள், மிலேச்சர் என்று சொல்லப்படுகிற இருவருமே வந்து வெளிநாட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியுது. குறிப்பா இதனுடைய விளக்க உரைகளை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, வேத தர்மங்களை பின்பற்றாத பாரசீகர், கிரேக்கர், ரோமானியர், சீனர், அரேபியர் போன்றவர்களை இந்த மிலேச்சர் அல்லது யவனர் என்கிற சொல்லோடு அவர்கள் தொடர்புபடுத்தி உரையாசிரியர்கள் வழி அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இந்த போர்களில் பெண்கள் வந்து அவருடைய பங்களிப்பும் இதில் இருந்திருக்கு. குறிப்பா வந்து பாவை விளக்குகளை ஏந்திய பெண்கள் அப்படின்ற செயல்பாட்டையும் நம்ம பாடல்கள் வழி அடுத்தடுத்து பார்க்கலாம். பாவை விளக்குகள்ல வந்து ஏந்திட்டு அந்த பெண்கள் பாசறைகளில் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த அடிப்படையில் இதனுடைய ஒரு பொதுத்தன்மையோடு இவை வந்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த 103 அடிகள் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு அடிகளுக்குள்ளேயும் ஒரு வரையறைகளை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். குறிப்பா முதல் அடி தொடங்கி 23வது அடி வரை 1லிருந்து 23 அப்படின்ற அடிப்படையில் கார்காலத்தினுடைய மாலை பொழுதின் தலைவனுடைய பிரிவாற்றாமையும், கார்காலம் தொடங்குது ஒரு இறை வழிபாடோடு திருமாலுடைய செயல்பாட்டை சொல்லி ஒரு புராண தொன்மை செய்தியை சொல்றாங்க. அதோடு சேர்ந்து இந்த மாலை பொழுதில் தலைவி வந்து இந்த பிரிவை ஏற்காமல் எப்படி வருத்தப்படுகிறார், அவளை இந்த தோழிகள் அல்லது வயதை முதிர்ந்த பெண்டிர்கள் வந்து எப்படி ஆற்றுப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு செய்தியும், 24லிருந்து 80 வரை அமைந்திருக்கக்கூடிய பாடலடிகள் கொண்ட அந்த பாடல் அமைப்பு, பாசறையின் அமைப்பு, தலைவனினுடைய நிலை. முதல்ல இங்க வந்து தலைவனுடைய அந்த பிரிவாற்றனுடைய நிலை பற்றி சொல்றாங்க. அடுத்தத அமைப்பில் இருக்கக்கூடிய பாசறை வந்து எப்படி அமைச்சிருக்காங்க, பாசறை என்று நம்ம வந்து பல்வேறு சூழல்கள்ல இந்த பாசறை என்ற சொல்ல வந்து நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க அரசியல் செயல்பாட்டு அடிப்படையிலும். ஆனால் சங்க இலக்கியங்களில் போர் வீரர்கள் தங்கக்கூடிய அல்லது போர் மேல் சென்று அங்க இருக்கக்கூடியவர்கள் தங்கக்கூடிய அமைப்பாக இந்த பாசறை என்பது அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது தொடங்குது 24லிருந்து 80 அடிகளுக்குள்ள. 81லிருந்து 89 அடிகளுக்குள்ள தலைவி இந்த பிரிவினுடைய செயல்பாட்டால் ரொம்ப துயரப்படுகிறாள் என்கிற ஒரு
தலைவனுடைய துயரத்தை காட்டக்கூடிய அமைப்பில் அவை அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக 90 103 90 தொடங்கி 103 இறுதியாக முடியக்கூடிய அந்த அடிகளில் ஒரு கார்கால மழையினுடைய அந்த சிறப்பு, கார்காலம் எப்படி தொடங்குது, அதன் மழை எப்படி பொழிகிறது, அது தலைவன் திரும்பி வரக்கூடிய செயல், தலைவி எப்படி அதை காத்திருந்து காத்திருக்கிறாள் என்கிற அந்த செய்திகளோடு இந்த ஒரு நாடகத்தன்மைக்கான காட்சியோடு இந்த இறுதியான செயல்பாடு நிறைவடைகிறது. இப்படியான பருவங்களை தான் நமக்கு சொல்றாங்க. பாடல் ஏறி 103 பாடல்கள் உணர்த்தக்கூடிய செய்தி தன்மையில் குறிப்பாக இதனுடைய உள்ளடக்கமாக சொல்லப்படும் பொழுது கார்கால பருவத்தினுடைய அந்த வருகை எப்படி கார்காலம் தொடங்குகிறது அப்படின்றதும், பெருமுதி பெண்டிர் விரிச்சி கேட்டல், விரிச்சின்னு ஒரு நற்சொல் கேட்டல், அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். அப்புறம் தலைவியை தேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு, பெருமுடி பெண்ணுடைய தேற்ற மொழிகள், இவங்க அந்த பெண்களுடைய விரிச்சி கேட்ட பிறகு தலைவை தேற்றக்கூடிய அமைப்பு, பாசரினுடைய அமைப்பு, பாசரினுடைய உள் அமைப்பு, குறிப்பா யானை பாகருடைய செயல்பாடுகள், வீரர்கள் தங்கக்கூடிய அந்த பாசறை, அதை படை வீடு என்று சொல்கிறார்கள். இன்றையும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு அருகாமை ஆரணி பகுதியில இருக்கக்கூடிய படவேடு என்கிற சொல் இன்றைய ஊர் பெயராக இருக்கு. அது படை வீடு என்கிற ஒரு முன்னதான பெயராகவும், அதற்கு முன்னால் அது பாசறையாக இருந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. இது வரலாற்று குறிப்புகளை ரொம்ப முக்கியமா நம்ம கவனப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் இந்த செய்தி பார்க்கும்போது வீரர்கள் தங்கக்கூடிய அந்த படை வீடுகள் எப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும், அதே போல அரசனுக்கு அமைத்த அந்த பாசறை, அரசனுடைய செயல்பாட்டுல எப்படி அவங்க பாசறை தனியா அமைக்கிறாங்க, வீரர்களுக்கு எப்படி அமைச்சிருக்காங்க, நம்ம அரசன் தங்கக்கூடிய இடம் எப்படியானது இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே போல மெய்காப்பாளர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிலேச்சர்களை கொண்டு எப்படி அவங்க செயல்பட்டிருக்காங்கன்றது, காவல் புரியக்கூடிய ஒரு தன்மையும் விளக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாழிகை கணக்கர், அது பொழுது அளந்தறியும் பொய்யா மக்கள் என்கிற அவர்களுடைய செயல்பாட்டை சொல்றாங்க. அந்த நாழிகை கணக்கருடைய செயல்பாடு என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்றதும், பாசறையினுடைய அரசன் எவ்வாறு எந்த மனநிலையில் செயல்பட்டிருக்கிறான், ஒரு பக்கம் தன்னுடைய தலைவியை பிரிந்து வருந்தக்கூடிய நிலை, இன்னொரு பக்கம் போர் வீரர்கள் புண் காயங்களோடு இருக்கிறார்கள், போர் எப்பொழுது முடியும், அது வெற்றியாக முடியுமா தோல்வியாக முடியுமா என்ற இருதலை நிலையில் அவர்களுடைய மனநிலை இங்க சொல்றாங்க. அதே போல இறுதியாக அந்த பாசறையில் கேட்கக்கூடிய வெற்றி முழக்கம், அது கேட்ட பிறகு அவன் மன்னனானவன், அரசனானவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், அந்த நிலையை சொல்றது. அடுத்து தலைவனது பிரிவால் தலைவி பெறுகிற துன்ப நிலைகளை விளக்குகிறார்கள். அதோடு அரசன் வெற்றி பெற்று தன்னுடைய படைகளோடு திரைப்பொருளை கொண்டு தன்னுடைய நாடு திரும்புகிறான், அந்த செய்திகளையும், அதே போல இந்த நாடு திரும்பும் பொழுது முல்லை நிலம் காடு வழியாக செல்லக்கூடிய தலைவன், அந்த முல்லை நிலம் கார்காலம் முன்னதாக நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு உறுதியளித்து விட்டு போன அரசன், கார்காலம் தொடங்கி முல்லை நிலத்தினுடைய செழுமையான பூக்கள் பூத்து விழுங்குகிறது. அந்த முல்லை நிலத்தை காணும் பொழுது தலைவி இன்னும் காத்து கொண்டிருப்பாள், அவள் ஏங்கிக் கொண்டிருப்பாள் என்கிற ஒரு நிலையையும் இந்த அதே போல அரசனுடைய தேர்னுடைய வருகை என்கிற அடிப்படையில் அந்த இறுதியான நிறைவு செய்கிறார்கள். நேரடியாக நம்ம பாடலுக்குள்ள போகலாம். குறிப்பா முதல் இந்த கார்கால பருவத்தினுடைய வருகை அப்படின்ற அடிப்படையில சொல்லும் பொழுது பாடலை நான் முழுமையா வாசிக்கிறேன், உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க அதை பாருங்க. நனந்தலை உலகம் வலையை நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுதிர் பெண்டிர் விரிச்சி நிற்ப என்கிற இந்த பருவம் கார்கால பருவத்தினுடைய தன்மையும் விரிச்சி கேட்கக்கூடிய பெருமுதி பெண்டினுடைய செயல்பாட்டையும் இணைத்து சொல்லக்கூடிய அந்த பாடலா அமையுது. குறிப்பா
இது ஒரு தொன்ம கதையாக சொல்லப்படுகிறது. இந்த முதல் நிலையில் நனந்தாய் உலகம் வலை நேமியொடு வலம்புரி புரித்த மாதாங்கு தடக்கை அப்படின்ற அந்த சொல்லுடைய நீர் செல நிமிர்ந்த மால் போல என்கிற இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொன்ம செய்தியோடு நம்ம வந்து இணைத்து பார்க்கலாம். அப்படிதான் அந்த உரையாசிரியர்களும் இதற்கான உரைகளை வந்து வகுக்கும் பொழுது சொல்கிறார்கள். சொல்ல வராங்க அப்படின் பொழுது திருமாலானவர் குறிப்பா இது வந்து ஒரு வைணவ மரபோடு நாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் நாம் பார்க்கலாம். வைணவர்களுடைய அந்த செயல்பாடு அல்லது இது பதிப்பாசிரியர்கள் அல்லது உரையாசிரியர்கள் பின் வந்தவர்களுடைய நேரடி பொருள்கள்ல நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த திருமால் இன்றைய திருமாலாகத்தான் இருக்கிறாரா அல்லது இதுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களில் திருமால் என்னவாக இருந்திருக்கிறார் என்கிற ஒரு செயல்பாடு எல்லாம் வந்து இது ஒரு விரிவான ஆய்வுக்கும் அல்லது கிடைக்கக்கூடிய தரவுகள் எதுவும் இன்மையால் நம்ம அதை வந்து ஒரு அறுதிட்டு சொல்லக்கூடிய நிலையில இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த தொன்ம செய்தி அல்லது புராண செய்தி கொண்டு நம்ம வந்து இந்த வகையில தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா, இந்த வானில் அதாவது நிலத்திலிருந்து நீர் வந்து வானத்துக்கு உயர்ந்து எழுந்து திரும்பவும் கருமேகங்களை கொண்டு மழையாக பொழிகிறது. அது எப்படி இருக்குதுன்னா, திருமால் உயரத்திற்கு எழுந்து நின்ற அந்த அடிப்படையில் இதை வந்து ஒப்பு நோக்கி சொல்கிறார்கள். அதாவது அகன்று கடல் நீரை, அதாவது கடல் நீரை குடித்து அல்லது நிலங்களில் இருக்கக்கூடிய நீரை குடித்து எழுகின்ற மேகங்கள் உலகத்தை வந்து சுற்றியும் அல்லது இந்த உலகத்தை வந்து வளமாக வரக்கூடிய தன்மையில் மலைகளை சுற்றி எழுந்து வான் நோக்கி சென்று அவை பெருமழையாக அங்க தங்குது. மேகங்களில் நீர்க்கூட்டங்களாக நீர் மேகங்களாக தங்கி ஒரு சூழல் வந்து உருவாகும் பொழுது பெருமழையாக பொய்கிறது. அதுபோல இந்த சக்கரம் கொண்டிருக்கக்கூடிய திருமாலானவர் தன்னுடைய வலம்புரி சங்கனுடைய அடிப்படையிலும் தன்னுடைய திருமகளை தன்னுடைய மார்பில் வைத்துள்ள திருமாலானவர் வாமன அவதாரம், அதாவது பூமிக்கும் வானுக்கும் எழுந்த அந்த அவதாரம், குள்ளமா இருந்த அந்த நபர், உயரம் குறைவாக இருந்தக்கூடிய அவர் வானுக்கும் பூமிக்குமாக உயர்ந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து இந்த வாமன அவதாரம் கொண்டு இந்த மாவலி சக்கரவர்த்திக்கு இந்த மாதிரி பாடம் புகிட்டினார் என்கிற தன்மையை வந்து நமக்கு சொல்றாங்க. இது வந்து முல்லைப்பாட்டில் அந்த உயர்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த மலை முகட்டுகளிலிருந்து நேராக வானுக்கு சென்றிருக்கக்கூடிய நீர் திரும்பவும் இந்த நிலத்தில் மழையாக பொய்கிறது என்கிற அந்த சூழலோடு இந்த தன்மையில் அவர்கள் திரும்பவும் மழையாக பொழிந்து இந்த உலகத்தை காக்கிறது அப்படின்றதும், அதே போல இந்த பெண்கள் குறிப்பா தலைவியினுடைய அழுகையை நிறுத்துவதற்காக, தலைவனுடைய துன்பத்தை வந்து போக்குவதற்காக அந்த மாலை பொழுதில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டோடு அவர்கள் ஒரு நல்ல சொல்லோடு வருவார்கள், அல்லது மழை பொழிந்து இந்த நிலத்தை குளிர்விக்கிறதோ அதுபோல அவர்கள் செய்வார்கள் என்கிற ஒரு நிலையும் இங்க சொல்லப்படுகிறது. அதாவது வந்து அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. இந்த தலைவிக்கு மாலை பொழுதில் அமையக்கூடிய அந்த சூழலானது குறிப்பா இந்த பெண்கள் இந்த பெரும் பெயல் பொழிந்த சிறுமுன் மாலை, இந்த மாலை பொழுதில் இந்த மாதிரியான ஏற்கத்தோடு நம்ம செலவு செய்த அல்லது தன்னுடைய நிலையில் அவர் வருத்தப்படுகிறார் என்கிற இந்த சூழலை சொல்றாங்க. அதை வந்து இந்த பெருமுதி பெண்டிர்கள், வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி தலைவன் பிரிந்து சென்றதை அந்த செயலோடு ஒப்பிட்டு தலைவன் விரைந்து வந்து விடுவான், அதாவது மழை மேகங்களை போன்று சீக்கிரம் வந்து இந்த நிலத்திற்கு வந்து கிடைப்பான் என்கிற செய்தியோடு சொல்லும் பொழுது அவர்கள் காவல் இருக்கக்கூடிய இந்த பெண்களை வந்து ஒரு நல்சொல் கேட்டல் என்கிற அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள். இந்த பெருமுதி பெண்டில் விரிச்சி நிற்ப, விரிச்சி என்பது தமிழுடைய மரபில் ஒரு நம்பிக்கை, குறிப்பாக வந்து நற்சொல் கேட்டல் என்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு நம்ம இன்னைக்கும் வந்து அதனுடைய எச்சமாக சில செயல்பாடுகள் தொடர்ச்சியா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா யார் எதிர்க்க வராங்க அப்படின்றது, குறிப்பா விதவைகளோ அல்லது பார்ப்பனர்களும் எதிர்க்க வரக்கூடாது அப்படின்ற செயல்பாட்டை வந்து தொடர்ச்சியா சொல்லுவாங்க. அதே போல நல்ல மனம் கொண்டவர்கள் அல்லது நல்ல மனம் கொண்ட தம்பதியர்கள் அல்லது ஒரு பசுவோ நிறைமாத அந்த பசுவோ கன்றோடு வரக்கூடிய ஒரு செயல்பாடோ இதையெல்லாம் வந்து பழந்தமிழ் மக்களிடத்துல ஒரு நல்ல செயல்பாடு, சகுனம் பார்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த விரிச்சி கேட்டல் என்கிற நிலையில நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது.
இந்த விரிச்சு காட்டுல வந்து நல்ல சகுனத்தை எதிர்பார்த்து போருக்கு சென்றிருக்க தலைவன் விரைந்து வந்து விடுவான் என்கிற ஒரு நிலையை வந்து சொல்லும் பொழுது அவர்கள் வந்து ஒரு நல்ல சொல்லை தலைவனிடம் சொல்லி அவர்களை வந்து அதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை. அதாவது சீக்கிரமா வந்து நீங்க வந்து வெற்றியோடு திரும்பி தலைவர் நாடு தேடி வந்து விடுவார் அப்படின்ற அந்த சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஒப்புமை சொல்லும் பொழுது பசு வந்து தன்னுடைய கன்றை ஈன்று விட்டு மேய்ச்சலுக்காக வெளி நிலங்களுக்கு செல்லும் பொழுது கன்று அந்த பாலுக்காக ஏங்கி தன் தாய் இல்லாத நிலையை கன்று வாட்டமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, அதுபோல தலைவியானவள் கன்றை போல ஏங்கி நிற்கிறாள். அந்த பசு என்பது ஒரு தலைவனோடு ஒப்பிட்டு சொல்லுங்கிறாங்க. அந்த தலைவன் திரும்ப வரும் பொழுது எப்படி இந்த கன்று குட்டி அவர்களை வந்து சேருமோ, பால் குடிக்கவோ அல்லது அந்த மாதிரியான செயல்பாடு, அப்படி தலைவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இது சொல்லும் பொழுது, இவர்கள் பெருமுதி பெண்டர்கள் வந்து ஊர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் நின்று யாராவது ஒரு நற்சொல் சொல்லுவார்களா அப்படின்ற எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அந்த இடத்தில் அவர்கள் வந்து நெல்களை தூவி பூக்களையும் தூவி அவர்கள் வந்து தெய்வத்தை வணங்கி நற்சொல் கேட்பதற்காக நிற்கிறார்கள். அந்த நற்சொலை கேட்கக்கூடிய அந்த பெருமுதி பெண்டில் இப்படியான ஒரு செயல்பாட்டை பார்க்கறாங்க. குறிப்பா பசு விரைந்து வந்து விடும், நீ வந்து கன்றுக்கு சொல்லாதுன்னு ஒரு ஆய்மகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர்கள் வந்து அதனை விரிச்சு கேட்கக்கூடிய ஒரு தன்மையில பொருத்தி பார்த்துக்கிறாங்க. அந்த பாடலடிகள் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீ நின் பருவரல் எவ்வம் காலை மாயோய் என காட்டவும் காணால் கலுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்பர். அதாவது இந்த செயல்பாடுகளை சொல்வதற்கு முன்பாக தலைவனால் எப்படி இருக்கிறார்கள்னா, தலைவன் வருவானா, எப்படி வருவான், எவ்வளவு நேரத்துக்கு வருவான்ற அந்த ஏற்புகளோடு தன்னுடைய நற்சொல் கேட்காமல் தலைவியின் கண்களில் இருந்து அந்த பூ போன்ற அவளுடைய கண்களில் இருந்து ஒவ்வொரு முத்துக்களாக கீழே விழுவது போல அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் என்கிற ஒரு உவமை வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க முடியுது. இந்த பூ போன்ற கண்களுடைய அந்த மென்மையான தலைவியானவள் தன்னுடைய கண்களில் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நீர்த்துளிகளாக கீழே சுட்டக்கூடிய அந்த கண்ணீரானது முத்துக்களை போல அவள் ஒவ்வொன்றும் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது என்கிற அவளுடைய உணர்வின் வெளிப்பாட்டை, குறிப்பாக தலைவியின் வெளிப்பாட்டை, உணர்வுடைய வெளிப்பாட்டை வந்து இந்த சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இங்க ஒப்புமை சொல்லும் பொழுது சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட பசு கன்று, அந்த கன்றானது பசியால் தன் தாயின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கையில், இங்க நம்ம வந்து காத்திருத்தல், அதாவது இருத்தல் நிமித்தமும் என்கிற முல்லை திணைக்குரிய அந்த நம்ம வந்து பொருளை வந்து புரிஞ்சுக்கணும். தன்னுடைய தாயின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்றானது, அந்த கன்று எப்படி வந்து இங்க காத்திருக்கிறதோ அதே போல தலைவியும் இந்த கன்றினுடைய செயல்பாடு போல காத்து கொண்டிருக்கிறாள் தலைவனின் வருகைக்காக. இங்க பசுவின் வருகைக்காக, தன் தாய் பசுடைய வருகைக்காக கன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்றானது இந்த குளிரால் நடுங்குவதை கண்ட, குளிரால் அவை வந்து நடுங்கி கொண்டு பசியால் கத்தி கொண்டும் அந்த கன்றானது இயங்கி கொண்டிருக்கிறது. அதை அந்த இளையர் குலம் ஆய்மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயர் ஆய்ச்சியர் இவர்கள் தலைமக்களாக இங்க அந்த முல்லைத்திணைக்கு சொல்லப்படுகிறார்கள். அந்த ஆயர் ஆய்ச்சியர் இன்றைய நிலையில் இடைச்சி அப்படின்ற சொல்லோட பயன்படுத்துறாங்க. அந்த இடையர்கள் வந்து அந்த இடையர்களோட பெண்ணானவள் அந்த கன்றுகளை தன்னுடைய பார்வையில் மார்போடு அணைத்து கொண்டு வருந்த வேண்டாம் கன்றானது வந்து வேண்டாம், உங்களுடைய தாய்ப்பசு என்னுடைய கோவலர்னா இடையர், அந்த பசுக்களை மாடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களை கோவலர் சொல்றோம். இந்த பசுக்களுடைய மேய்ச்சலை முடித்து கொண்டு விரைவாக வந்து விடுவார்
நீங்க ஒரு ஒரு ஆறுதல் மொழி சொல்லக்கூடியது, கன்றுகளுக்கு ஆறுதல் மொழி சொல்வது இங்க விரிச்சு கேட்கக்கூடிய பெரியோர்களுக்கு இது பொருத்தமான தன்மையோடு அமைகிறது. சீக்கிரம் கன்றுகளை அந்த பசுக்களை மேய்த்து கொண்டு உங்களுடைய தாயவர்களை விரைந்து ஓட்டி கொண்டு வந்து விடுவார் என்கின்ற கோவலர் செயல்படுவார் என்ற இந்த இடையர் ஆய்ச்சியர் சொல்லும் பொழுது இது தலைவனுடைய தன்மையோடு பொருத்தி பார்க்கிறார்கள். அப்போ நேரத்தோடு வெற்றி பெற்று உங்களுடைய தலைவன் இந்த வீடு உங்களுடைய அரண்மனை சேர்ந்து விடுவான், அதனால் நீங்கள் அழ வேண்டாம் அல்லது துயரம் கொள்ள வேண்டாம் என்று தலைவியை தேற்றக்கூடிய அந்த தலைவியினுடைய வருத்தத்தை போக்குவதாக இந்த முதுவென்றுடைய இந்த விரிச்சு கேட்கக்கூடிய இந்த செயல்பாடானது அமைந்திருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. இதுல முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நனந்தலை உலகம் அப்படின்ற அந்த தொடக்கத்து பாடலோடு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இலக்கண குறிப்பும் அந்த பொருளை நாம் சொல்லாம வந்துட்டேன், அதை மட்டும் நேர்ல சொல்லிடுறேன். குறிப்பா நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அகன்ற பெரிய அகன்ற அல்லது பெரிய இடமான அந்த இடத்தை சொல்லுங்க. அகன்ற அதாவது அடுத்து சொல்லும் பொழுது இந்த இலக்கணம் அடிப்படையில சொல்லும் பொழுது வலையி அப்படின்ற அந்த சொல் சொல்லிசை அளபடை என்கிற தன்மையில் அமையுது. இது இலக்கண குறிப்புல பார்க்கிறோம். அதே போல தடக்கை, அதாவது வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்கிற அந்த சொல் உரிச்சொல் தொடராக அமைகிறது. மால் என்கிற சொல் இசைநிறை அல்லது செய்யுளிசை அளபடையாக அமைவதையும் பார்க்க முடியுது. அதே போல எழுந்த என்கிற சொல் கோடு கொண்டு எழுந்த அப்படின்னு சொல்லும் போது பெயரச்சம் என்கிற தன்மையில் அமைகிறது. அதே போல பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை, பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை என்கிற தன்மை முரண்தொடையாக அமைவதையும் பார்க்க முடியுது. இங்க நேமி என்பது சக்கரத்தை குறிக்கிறாங்க. அந்த வலை நேமியோடு என்கிற சொல் சக்கரத்தை குறிப்பதாக அமைகிறது. இங்க எழிலி என்கிற சொல்லுவாங்க, கொடுஞ்செலவு எழிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதாவது செலவு அப்படின்னா பயணம், தமிழ்ல செலவு என்று சொன்னால் பயணம் என்று பொருள். அதாவது கொடுஞ்செலவுனா விரைவாக செயல்படக்கூடிய அந்த பயணமானது அப்படின்ற பொருள்ல சொல்றாங்க. நம்ம எழில் அப்படின்னா அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. இங்க அந்த பொருள் இல்லை, எழிலின்னு சொல்றாங்க. எழில்னா அழகு, எழிலி என்றால் மேகம், மேகம் என்ற பொருள். அப்படின்னு சீக்கிரமாக வரக்கூடிய அந்த மேகத்தை, மழை மேகங்களை இவர்கள் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் பார்க்க முடியுது. அதே போல இந்த பெருமுதிர்ப்பு எண்டீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வயதில் மூத்தவர்கள், அதாவது அனுபவத்தில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை பெருமுது பெண்டீர் அவர்கள் சொல்றாங்க. இந்த விரிச்சி என்பது நற்சொல் கேட்டல், சகுனம் பார்த்தல் அப்படின்ற அடிப்படையில பொருள் கொள்றாங்க. அருங்கடி என்கிற சொல் பண்பு தொகை என்கிற இலக்கண குறிப்பின் அடிப்படையிலும், தூய் அப்படின்றது செய்யுளிசை அளபடை என்கிற தன்மையிலும் அமைகிறது. கை தொழுது என்கிற அந்த சொல்லானது மூன்றாம் வேற்றுமை தொகை, அதாவது கையால் ஆள் என்கிற அந்த வேற்றுமை தொகையின் அடிப்படையில அமையக்கூடிய சொல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த நறுவி, வி என்பது பூ என்கிற தன்மை, அதாவது நறுமணம் வீசக்கூடிய பூ, முல்லைப்பூ, முல்லை அப்படின்ற அந்த நறுவின்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக சிறுதாம்பு, சிறுதாம்புனா சிறிய கயிறு, அதாவது நம்ம பசுக்களோ அல்லது பெரிய மாடுகளுக்கோ பெரிய கயிறுகளை கொண்டு அவற்றை கட்டுவாங்க. ஏன்னா வலிமையை மிகுந்த அவை அதை அறுத்து விடும், அது பிடிக்க முடியாது. ஆனால் கன்றுகளுக்கு சிறிய கயிறை கொண்டு நம்ம இன்னைக்கு தாம்பு கயிறு அப்படின்ற அந்த பேச்சு வழக்குகளுடைய சொல்லும் போது கயிறுன்னு சொல்றதுக்கு தாம்பு கயிறு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த மாடுகளை அதை கட்டக்கூடிய அல்லது கன்றுகளை கட்டக்கூடிய இடங்கள்ல இந்த சொல் வழக்கு மக்களிடம் இன்றும் சங்க இலக்கியம் சார்ந்து நம்ம பார்க்கும்பொழுது இன்றும் மக்களிடம் நம்ம காண முடிகிறது. அது சொல்லும்போது சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் என்பது சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்றினுடைய செயல்பாடு, அதனுடைய பசி, அதாவது உருதுயரால், அதனுடைய பசியால் பால் ஏங்கி கத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உருதுயரால் அலமரல் நோக்கி அதனுடைய தாயினுடைய வருகையை எதிர்பார்த்து அந்த குளிரால் நடுங்கக்கூடியதை இந்த ஆய்மகள் இளையர் மகள் தன்னுடைய கைகளால் கொண்டு அந்த கொடுங்கோர் கோவலர் அந்த இந்த தன்மையில் இருக்கக்கூடிய கோவலர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் சீக்கிரமாக அவர்கள் இந்த உங்களை தாய் பசுக்களை ஓட்டிக்கொண்டு வீடு சேர்வார் என்கிற தன்மை இன்னே ஒருவர் தாயர் என்ற ஒரு சொல்லோடு அவர்கள் நிறைவு செய்கிறார்.
இந்த சிறுதாம்பு என்பது வந்து பண்புத்தொகை என்ற இலக்கண குறிப்பின் அமையக்கூடிய சொல்லா பார்க்க முடியுது. அதே போல உருதுயர் என்பது வந்து வினைத்தொகை என்கிற சொல்லோடு நம்ம இலக்கண குறிப்பாக நம்ம பார்க்கணும். அதே போல கொடுங்கோல் என்பதும் பண்புத்தொகை என்கிற அடிப்படையில் அவை அமைகிறது. குறிப்பா இந்த பாசரனுடைய அமைப்பு, குறிப்பா முன்னாடி உங்களுக்கு சொன்ன அந்த பெண் வந்து தலைவியானவள் அழுகிறாள், அந்த வாமன அவதாரம் என்றது. கான்யாறு தழிய அகல் நெடும் புறவில் சேன் நாறு பிடவமொடு பைம்புதல் இறுக்கி வேட்டு புழை அருப்பம் மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளைய படுநீர் புணரியின் பரந்த பாடி. குறிப்பா இது சொல்லும் பொழுதுன்னா காட்டாறு சூழ்ந்த அந்த பெரிய பகுதிகள், காடுகளை சூழ்ந்த இந்த பெரிய பகுதியில் வந்து கடந்து காட்டினுடைய பயணத்தை சொல்றாங்க. பயணத்திலிருந்து நீண்ட தூரத்தில் அவர்கள் வந்து பயணம் சென்று அந்த காட்டின் கண் அவர்கள் வந்து தங்குகிறார்கள். குறிப்பா அந்த காட்டுல ஒரு பாசறையை வந்து அமைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து சொல்லும் பொழுது அந்த பாசறையில என்ன சொல்றாங்கன்னா, சேன், அதாவது தூரத்திலிருந்து மனம் வீசுகின்ற பிடவம் என்கிற அந்த மலர்ச்செடிகளை வந்து வெட்டி அழித்து கொண்டு அவர்களோட வந்து அந்த வேருடன் எடுத்துட்டு வந்து இந்த பாசறையை அமைக்கிறார்கள். அந்த பாசறையினுடைய அமைப்புல அதை வந்து முள் போன்ற அந்த இலைகள் தழைகளை எல்லாம் கொண்டு அரணை அமைத்து அதை வேலியாகவும் மதிலாகவும் வந்து அமைத்து பெரிய அகன்ற ஒரு பெரிய பாசறையை வந்து அமைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பாசறை எப்படி இருக்கு அப்படின்போது, காட்டாறு சூழ்ந்த அகன்ற நெடிய காட்டிடத்து நீண்ட தூரத்தே மனம் வீசக்கூடிய பிடவத்தோடு பசிய தூறுகளை வெட்டி அடித்து வேடருடைய அரணையும் அழித்து இடுமுள் வேலியாக இட்டு அமைத்த மதிலகத்து கடல் போன்று அகர்ந்த பரப்புடைய பாசறையின் கண் வந்து இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்போது, குறிப்பா அரண் சொல்லும் பொழுது பண்டைய கால அரசர்கள் வந்து அரண்களை எப்படி இருக்குன்னா, நீரரண், நில அரண், மலை அரண், காட்டரண் என்கிற அடிப்படையில் இந்த 4 வகையான அரண்களை வந்து அவர்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்படி சொல்லும் பொழுது சேன்னாறு, அதாவது கான்யாறு தழிய அகல் நெடும் புறவில் சேன்னாரும் அப்படின்னா தொலைவில் இருந்து மனம் வீசக்கூடிய இந்த பிடவச்செடியை வெட்டி அடித்து பிடவமோடு பைம்புதல் இறுக்கி அந்த எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்து வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி காட்ட இடுமுட்புரிசை, முட்களை எல்லாம் எடுத்து, புரிசை என்றால் மதில், புரிசை என்று இன்றும் சில ஊர் பெயர்களை நம்ம வந்து பார்க்கலாம். புரிசை என்றால் மதில் அமைத்து ஏமுற வளைய படுநீர் புணரியின் கடல் போன்ற, அதாவது படுநீர், நீர் போது இங்க புணர்னா கடல் போன்ற பெரும் பரப்புடைய ஒரு அரணை அவர்கள் அமைத்தார்கள். பாடி என்றால் இந்த பாசறை அல்லது மேற் சொன்னப்பட்ட படை வீடு என்கிற அந்த சொல்றாங்க. இந்த பாசறையை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். பாசறை வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய மரம் செடிகளை வந்து வெட்டி இன்னைக்கும் வந்து நம்ம வந்து முள் வேலிகளை வந்து அமைத்து பெரிய ஒரு வட்டத்தை அல்லது தன்னுடைய நிலப்பரப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நம்ம பார்ப்போம். இன்று நிறைய வந்து நம்ம சமகாலத்துல வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சினால இரும்பு கம்பிகளுடைய வேலிகளை அமைத்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு அரணையை அமைக்கிறோம். இது தொடக்க காலங்களில் பழங்காலங்கள்ல நம்ம அரசருடைய பாதுகாப்பு கருதும் பொழுது அவர்கள் மரம் செடிகளை அல்லது கொடிகளை எல்லாம் எடுத்து அவரது பாசறையை அமைத்திருக்கக்கூடிய, சுற்றி யாரும் மிக சீக்கிரமாக வந்து அவர்களை தாக்காதவாறும் அவர்கள் பாதுகாப்பாக இந்த அரண்களை அமைத்திருக்கிறார்கள். அவை வந்து பாசறையாக நமக்கு வந்து இருந்திருக்கிறது. இந்த இடத்துல சொல்லும் பொழுது பைம்புதல் என்கிற ஒரு சொல் வந்துன்னா ஒரு பண்புத்தொகை என்கிற இலக்கண அடிப்படையில் வந்து அமைகிறது. வலையி அப்படின் பொழுது சொல்லிசை அளபெடை என்கிறது. கான்யாறு அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா காட்டாறு என்கிற ஒரு சொல்லதான் வந்து இங்க வந்து கான்யாறுன்ற சொல்றாங்க. எருக்கி என்றால் வெட்டி அடித்து, எருக்கின்னு அந்த சொல்றோம். சேன்னாறு பிடவமோடு பைம்புதல் எருக்கி அப்படின்னா இந்த பிடவ செடிகளை எல்லாம் வந்து வெட்டி அடித்து இந்த
அரணை பாசறையை அவர்கள் வந்து சுற்றி அமைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த பாசறையினுடைய தன்மையில வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏனையினுடைய அந்த செயல்பாடை வந்து இந்த பாசறைக்குள் ஏனைகளையும் மற்ற இதுகளையும் எப்படி பாதுகாத்திருக்காங்க, அதுல யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு செயல்படும்போது உவலை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுல சிறுகன் யானை ஓங்குநிலை கரும்பொடு கதிர்மிடைந்து யாத்த வயல்விளை இன்குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவைமுட் கருவியின் வடமொழி பயிற்சி கல்லா இளைஞர் கவலம் கைப்ப அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து நிறையது. குறிப்பா ஏனை பாகருடைய செயற்பாடுகள், இதில் வந்து ஏனைகளை வந்து எப்படி அவங்க வந்து பழக்கினாங்க. குறிப்பா ஏனைகள் அப்படின் பொழுது இவர்கள் வந்து நம்ம வந்து குறிப்பா என்ற வடமொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வடமொழின்னு சொல்லும் பொழுது நமக்கு சமஸ்கிருதத்தை அவர்கள் வந்து பழக்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏனை பாகருடைய அந்த செயல்பாடு சொல்லும்போது உவலை என்பது இந்த சருகு இலை அல்லது இந்த மாதிரி செயல்பாடு சொல்ல சருகு. உவலை கூரை ஒழுகிய தெருவில், அதாவது நேராக அதாவது 4 தெருகள் கூடக்கூடிய அந்த முற்றம்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம. அதை கவலை முற்றம், அதாவது நாற்சந்தி 4 தெருக்கள் அப்படின்றத சொல்றாங்க. கவலை முற்றம், இதில் இருக்கக்கூடிய அந்த காவலாக ஏனைகள் நிறுத்தப்பட்டன. எல்லா பக்கமும் இருந்து நிற்கும் பொழுது அந்த தன்மையில நடுவுல வந்து ஊர் நடுவு அல்லது அந்த பாசறையினுடைய நடுவுல ஏனைகளை வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒழுகிய தெருவில், நேராக அமைந்திருக்கக்கூடிய தெருவுகள்ல எப்படி வந்து 4 தெருக்கள் ஒன்னா கூடுதோ அந்த இடங்கள்ல வந்து நாற்சந்தின்னு சொல்லுவோம். அந்த நாற்சந்திகள் போன்ற அமைப்புல ஏனைகள் நிறுத்தப்பட்டன அப்படின்றதையும் பார்க்க முடியுது. கவலை அப்படின் பொழுது இந்த தெருமுனையை வந்து நம்ம சொல்றாங்க. பல தெருக்கள் கூடும் இடக்கூடிய இடத்தை வந்து கவலை முற்றம் அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க. தேம்படு கவுல சிறுகன் யானை, ஏனைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதனுடைய கண்கள் வந்து சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் பார்வை வந்து ரொம்ப வீச்சாக இருக்கும். இந்த ஏனைகளானது பெரிய விரும்பை உண்ணக்கூடிய அந்த ஏனைகளுடைய தன்மையை வந்து சொல்லும் பொழுது, ஏனைகள் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்புகள், அதுவும் செங்கரும்புன்னு சொல்லக்கூடிய அந்த இனிமையாக முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய கரும்புகளை அவை தின்று தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும். அதே போல நெற்கதிர்களையும் அதிமதுர தழைகளையும் வந்து தன்னுடைய உணவாக அவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த ஏனைகள் அவற்றையெல்லாம் உண்ணாமல் அவை இருந்து அந்த வந்து செல்வம் வளமுடையதுக்காக சொல்லுவாங்க, அரசனுடைய அந்த வளம் சொல்லும் பொழுது இவற்றையெல்லாம் உண்ணாமல் அவை வேண்டாம் என்று நகர்த்தி செல்கிறது. அதாவது வந்து அதை உரசி கடந்து செல்லக்கூடிய தன்மை. என்றால் அந்த ஏனைகளை அவ்வளவு செழுமையாக இவர்கள் பாதுகாத்து அதற்கு தேவையான உணவுகளை அளவுக்கு மீதியாக குடித்து தன்னுடைய நாட்டினுடைய வளத்தை அவர்கள் பாதுகாத்து செல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த செல்வ வளத்தை அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். அவ்வாறு உண்ணாது நிற்கும் ஏனைகளுக்கு இப்படி ஒரு செழுமையான ஏனைகளை வந்து சொல்லும் பொழுது ஓங்கு நிலை கரும்பொடு கதிர் மிடைந்து நெற்கதிர்கள் வந்து அந்த தலை தொங்கி இருக்கக்கூடிய அந்த கதிர்களையும் உண்ணாமல் வயல் விளை இன் குலகு, அதாவது குலகு என்றால் அதிமதுரம் என்கிற அந்த இதை சொல்றாங்க. இனிய அதிமதுரத்தையும் உண்ணாது நுதல் நுடைத்து தன்னுடைய தும்பிக்கையை வந்து தன்னுடைய தந்தத்தின் மீது எடுத்து போட்டுக்கொண்டு வேண்டாம் என்று மறுப்பு தெரிவிப்பது போல அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன. அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன என்று தன்னுடைய வேணான்னு சொல்லிட்டு மறுப்பா தெரிவிக்கிற மாதிரி தன்னுடைய தும்பிக்கையை எடுத்து தந்தத்தின் மீது அவை வைத்துக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயல்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஏனைகளுக்கு ஏனை பாகர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, என்ன செயல்பாடை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவைமுட் கருவியின் அந்த ஏனையினுடைய பயிற்சிக்காக அவர்கள் பெரிய ஒரு கொம்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த கொம்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து சங்கதி மொழி அப்படின்ற அடிப்படையில இந்த சில குறியீடுகளை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கவைமுட், அதை வந்து கவைமுட் கருவியின் வடமொழி பயிற்சி, வடமொழின்னு சொல்லும் பொழுது இன்றைய நிலையில அது வந்து சமஸ்கிருத மொழியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில வந்து சொல்றாங்க. உரையாசிரியர்கள் வழிதான் இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. வடமொழி பயிற்சி கல்லா இளைஞர் கவலம் கைப்ப, அதாவது வடமொழியை யார் பயிற்சுகிறார்கள் என்றால் முழுமையாக அந்த வடமொழியை அறிந்து கொள்ளாமல் அல்லது பாடமாக கற்காமல் அதை பற்றிய எதுவும் இல்லாமல்
ஒரு சில சொற்களை இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்லது ஹிந்தியோல பல சொற்களை ஒரு 2-3 சொற்களை அல்லது ஒரு 10 சொற்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து பேசுவோம் அல்லது ஏதோ ஒரு இடங்கள்ல புரிஞ்சு கொள்வோம். அதுபோல இந்த வடமொழியை பயிலாத இளைஞர்கள், அந்த யானை பாகர்கள் அந்த யானைகளுக்கு வடமொழியில் சொல்லப்பட்ட சில சொற்களை மட்டும் அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயிற்சி அளித்துக் கொண்டும் அதற்கு தேவையான உணவுகளையும் வந்து கொடுத்து இந்த செயல்பாட்டில் யானை பாகர்கள் வந்து பங்களிப்பை செய்கிறார்கள் என்று இந்த போருக்கான ஒரு உயிரினமாக யானை வந்து இங்க முக்கியமா இருக்கு. குறிப்பா யானையில் வந்து அரசன் வந்து உச்சின் மேல் அமர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை இந்த வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த சொல்லும் பொழுது இந்த குலகுன்னு சொல்றதுதான் வந்து அதிமதுரம் அப்படின்ற அந்த தழையினோட சொல்றாங்க. பாரிக்கோள்னு சொல்றதுதான் நம்ம வந்து இங்க கவைமுட்கருவி, அதாவது சின்னதா வந்து கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் உயர அந்த குச்சியை வந்து பாரிக்கோள்னு நம்ம சொல்லுவாங்க. அதை வந்து கவைமுட்கருவின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேம்படு கவுல அப்படின்ற சொல்ல வந்து குறிப்பு பெயரச்சமாக சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கண குறிப்பையும் நாம் பார்க்க முடியுது. ஆக இந்த அடிப்படையில் வந்து நமக்கு வந்து இந்த வீரர்கள் தங்கக்கூடிய தன்மையிலும் அவை வந்து எப்படியெல்லாம் செயல்படுகிறதுன்னு பார்க்கும்பொழுது இது ஒரு 35 வரிகளோடு நாம் வந்து இந்த இது வந்து நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த இது வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பா என்னுடைய ஒட்டுமொத்தமா சாரமான செயல்பாடு சொல்றேன். இந்த மாவலி சக்கரத்தினுடைய செயல்பாட்டை வந்து ஒப்பிட்டு சொல்லும் பொழுது திருமாலுடைய ஒரு வழிபாடு என்கிற ஒரு நிலையை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பா வைணவர்களுடைய செயல்பாடாக திருமாலுடைய வழிபாடு, திருமாலுடைய ஒப்புமையை சொல்லி இந்த பாடல் வந்து தொடங்கும் அப்படின்ற அடிப்படையில பார்க்க முடியுது. இந்த திருமாலுடைய செயல்பாட்டு அதன் வழியாக தலைவினுடைய செயல்பாட்டை வந்து ஒப்புமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அந்த மழை மேகங்கள் எப்படி வந்து நின்று செல்கிறதோ அது போல விரைவு நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், அதே போல பெருமுதி பெண்கள் வந்து அவர்கள் வந்து அந்த நெல் பூக்களை வந்து வைத்து கொண்டுதான் அன்று வந்து விரிச்சு கேட்கக்கூடிய அல்லது தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது எந்த ஒரு வைதிக மரபுக்குள்ளும் இவை அகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியுது. முதல் அந்த செயல்பாடு என்கிற ஒரு 5 அடிகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அவை ஒரு கடவுள் தன்மையில் கடவுள் வாழ்த்து அப்படின்ற நம்மளுடைய நம்ம நூல்களை பார்க்கும்போது பாரதம் பாடிய பிறந்தவனார் அப்படின்ற தன்மையை நம்ம சொல்லுவோம். இது வந்து அந்த மாதிரியான அமைப்புல இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு செயல்பாட்டையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுக்கு பிறகு வந்து தலைவனுடைய செயல்பாட்டை சொல்லும் பொழுது இந்த பெருமுதி பெண்டில் விரிச்சு கேட்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது நற்சொல்களை கேட்டுக்கொண்டு தனக்கும் இது போல நல்லதே நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவை ஒரு மக்கள் பண்பாட்டு வழக்கத்தில் இன்றும் அவை இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒரு தொல்பழங்குடி மக்களுடைய எச்சமாக, பண்பாட்டு எச்சமாக இதை வந்து இந்த வீச்சு கேட்டல் என்பது இன்றும் செயல்பாட்டில் இருப்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தலைவனுடைய செயல்பாட்டை வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த கன்றும் பசுவும் எப்படி வந்து விரைவில் சேருமோ அதுபோல தலைவனுடைய இயக்கத்தை, தலைவனுடைய வருத்தத்தை போக்கக்கூடியவனாக தலைவன் விரைந்து வந்து விடுவான் என்கிற இந்த பெருமுதி பெண்ணுடைய அந்த ஒப்புமையானது நம்ம பார்க்க முடியுது. இது வந்து இங்க சொல்லும் பொழுது இந்த ஆய்ச்சியர், ஆய்மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடையர்கள் வந்து இந்த நிலத்தின் மக்களாக இருந்திருக்கிறார்கள். இடையர்கள் வந்து பால் உற்பத்தி, பால் பொருட்கள், ஆடு மாடுகளை வந்து வளர்க்கக்கூடிய அல்லது அவருடைய பண்பாட்டோடு இணைந்த ஒரு மக்களாக, ஒரு குடிமக்களாக அவர்கள் வந்து ஒரு குடிகள் தான். இன்றைய நிலையில் அதை வந்து இடையர் சாதியாகவும் மதமாகவும் அவர் வந்து வெவ்வேறு கடவுளோடு இணைத்தும் அந்த பார்க்கக்கூடிய மரபு என்பது ஒரு குடிநிலை மக்களாக, ஒரு தனித்தனியே குடிகளாக இருந்த அந்த மக்கள் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு பகுதியாக இந்த முல்லைநிலை மக்களுடைய ஆய்ச்சியர் என்கிற தன்மையில் இவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பாசரினுடைய இயல்பு, குறிப்பாக போருக்கு சென்ற பிறகு இந்த போர் செய்திகள் இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம். உங்க இன்னும் எவ்வளவுதான் இதில் வந்து புறச்செய்திகளையும் அங்கங்கு தொட்டு சென்றாலும் அகைச்செய்திகளை அதிகமாக மிகுதி. இப்ப 103 அடிகளில் புறச்செய்திகளும் வராமல் இல்லை. போர் பற்றிய செய்திகளும் அல்லது பாசரினுடைய இயல்பும் தலைவனுடைய அந்த போர் பற்றிய செயல்பாடுகளும் வந்து சொல்லப்படும் போதும், ஆனால் இங்க தலைவனுடைய செயல்பாடும் அகம் சார்ந்த உள்ளார்ந்த எழுச்சியும் தான் அதிக அளவில் இங்க வந்து சொல்லப்படுகிறதால இது ஒரு அகம் சார்ந்த நூலாக முழுமையாகவும் அல்லது பெயர் சுட்டப்படாமல் இருப்பதாலும் இது அகம் சார்ந்த நூலாக, ஒருவேளை பெயர் சுட்டப்பட்டிருந்தால் பின்னாடி கிடைக்கக்கூடிய அல்லது 104வது அடியோ அதன் பிறகு கிடைத்திருக்கக்கூடிய அடிகளோ, ஏன்னா நம்ம வந்து ஒரு தொகுப்பு மரபில் கிடைத்தவற்றைத்தான் நாம் தொகுத்து பதிப்பித்து நூல்களாக நின்று நாம் ஒரு வரையறைக்குள் பார்க்கிறோம். ஒருவேளை இதனுடைய நீட்சியோ அல்லது பிறகு ஏதோ நமக்கு கிடைச்சா அப்படின்னா இது வந்து மாறுபடலாம் என்கிற ஒரு கருதுகோளும் நம்ம கிட்ட வந்து உண்டு. இறுதியாக அதாவது இதுதான் உறுதி அல்லது இதுதான் உறுதித்தன்மை என்று நாம் எந்த நூலையும் இலக்கியங்களில் சொல்ல முடியாது. அதே போல அந்த பாசரினுடைய இயல்பை வந்து சொல்லக்கூடிய தன்மையில்
பிடவ செடிகளை வந்து வெட்டி கொண்டு அவர்கள் வந்து காட்டாரன்களை வந்து எப்படி அமைத்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னும் நிறைய படை வீடுகளை தங்கக்கூடிய தன்மை, அரசனுக்கு அமைத்து எப்படி பாசறை அமைத்தார்கள், அவர்கள் வந்து பாவை விளக்குகளை கொண்டு எப்படி ஒளி ஏற்றுகிறார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் பின்னாடி நமக்கு வந்து அமையக்கூடியதாக பார்க்க முடியும். குறிப்பா அந்த யானை பாகருடைய இறுதி செய்தியை சொல்லும் பொழுது யானை பாகர்களுடைய அந்த தன்மை, யானைகளை வந்து பழக்குகிறார்கள். ஏன்னா காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடியதை வந்து இன்று நாம் வந்து ஒரு ஒரு குறிப்பு சொல்றாங்க. குறிப்பா ஜல்லிக்கட்டு போன்ற செயல்பாடுகளோடு நம்ம இணைத்து இன்றைய சூழலில் பார்க்கும் பொழுது காட்டு விலங்குகளாக இருந்த அந்த விலங்கினங்களை நாட்டு விலங்குகளாக அல்லது மக்களுடைய பழக்க வழக்க விலங்குகளாக மாற்றும் பொழுது, வீட்டு விலங்குகளாக நம்ம வந்து மாற்றக்கூடிய தன்மை தான் அடக்கி அதை ஆளக்கூடிய ஒரு தன்மை அப்படின் பொழுது, அது யானை உட்பட பல்வேறு உயிரினங்களுக்கும் இவ்வாறு நிகழ்ந்திருப்பதையும் வந்து இந்த ஒரு உயிரியல் சார்ந்த செய்தியாக இந்த முல்லைப்பாட்டின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதோடு இந்த பகுதியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியான அடுத்த ஒரு வகுப்புல வந்து அடுத்து இருக்கக்கூடிய தன்மையில் புரிஞ்சுக்கலாம். நன்றி அனைவருக்கும்.